டிடி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு டிஃபரண்டான குக்கீஸ் வெரைட்டிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இது சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா மற்ற குக்கீஸ் மாதிரி கிடையாது. இது வாயில வச்ச உடனே உங்களுக்கு கரைஞ்சி ஓடும். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்வீட் அண்ட் டெலிஷியஸா இருக்கும். அப்படி என்ன குக்கீஸ் பண்ண போறோம் கேக்குறீங்களா? ஸ்னோபால் குக்கீஸ் தாங்க நம்ம பண்ண போறோம். கிறிஸ்மஸ்க்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு குக்கீஸாகவும் இது இருக்கும். வாங்க இன்கிரீடியன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இது மைதா ஃப்ளோர் எடுத்திருக்கேன். மெயினாக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஃப்ளோர் நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அதே போல் இது பார்த்திங்கன்னா ஐசிங் சுகர் ஆட் பண்ணுறேன். ஐசிங் சுகர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். அதோடு கொஞ்சம் செல்ஃப் லைஃபும் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு நீங்கள் வச்சுக்க 1 month மேலேயே கூட நீங்கள் வச்சுக்க முடியும். இந்த ஆல்மண்ட் ஃப்ளோர் நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக கேஷ்யூ நட்டை அதை கிரைண்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆல்மண்ட் ஃப்ளோர் எப்படி நீங்கள் ரெடி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் சோக் பண்ணிடுங்க, ஊற வச்சுருங்க. ஊற வச்சு நீங்கள் தோல் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை நான் பண்ணாமல் விட்டுட்டேன், அதனால் அர்ஜென்ட்டாக பண்ணோம் அப்படின்னா ஒரு தண்ணியை நல்லா சூடாக்கி அதில் ஆல்மண்ட்ஸ் நீங்கள் போட்டு ஒரு 15 to half an hour விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த தோலை நீங்கள் அதை இது பண்ணும்போதே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணியாட்டம் ஓடுற அளவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம கையில் பண்ணும்போது அது கன்சிஸ்டன்சி நம்ம தொடும்போதே நமக்கு தெரியும். இந்த ஸ்ட்ரக்சருமே நமக்கு தெரியும். இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மைதாவை ஆட் பண்ணி இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். நம்ம ஃபிங்கர்ஸை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி பிசையும் போது உங்களுக்கு அதிகமான நம்ம கையில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஹீட் எப்பயுமே இருந்துகிட்ருக்கோம். அதனால் நம்ம ரொம்ப ஃபுல்லாக அழுத்தி பிசையக்கூடாது. ஏன்னா பட்டர் போட்டிருக்கனால மெல்ட் ஆகும். அதனால் உள்ளங்கையில் படாமல் நம்ம இந்த ஃபிங்கரை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி இந்த பேட்டரை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதோடு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாக்கோ குக்கீஸாக நம்ம பண்ணுறதுனால நம்ம கொக்கோ பவுடரை ஆட் பண்ணுறோம். இந்த கொக்கோ பவுடரை ஆட் பண்ணி நீங்கள் உள்ளே சாக்லேட் கூட நீங்கள் இன்சர்ட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். சாக்லேட்டை நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணி நீங்கள் குக்கீஸாக நீங்கள் பண்ணும்போது அதை உடச்சி பார்க்கும்போது அந்த சாக்லேட் மெல்ட் ஆகி நீங்கள் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க இதெல்லாம் ரொம்ப ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி வெளியே இருக்க குக்கீஸ் நம்ம வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்லேயே நம்ம பண்ணி உள்ளே சாக்லேட் வச்சு இன்சர்ட் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப பார்க்கும்போதே சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி தோணும். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் நமக்கு இப்போ ஸ்னோபால் குக்கீஸை ரெடி ஆகிடுச்சு. அதுவும் சாக்கோ குக்கீஸாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம கிறிஸ்மஸ் அப்படின்னாலே
ஒரு ஸ்னோ எஃபெக்ட் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம மைண்டில் ஓடும். கிறிஸ்மஸ் அப்படின்னா அந்த கிறிஸ்மஸ் தாத்தா அவங்களோட அந்த வெஹிக்கிள் அதோட வந்துட்டு அந்த ஸ்னோஸ் எல்லாமே தான் நமக்கு வந்துட்டு அந்த ட்ரீமில் வந்து போகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்னோபால் குக்கீஸுமே வந்துட்டு அதுக்காக தான் அந்த நேம் வச்சுருக்கோம். ஏன்னா வாயில் வச்சோடனே நம்ம வந்துட்டு அதை கடித்து மென்று சாப்பிட்ணும் அப்படின்றதுலாம் கிடையாது. வாயில் வச்சோடனே உங்களுக்கு வந்துட்டு கரையிற மாதிரி எஃபெக்ட் வந்துட்டு இருக்கும். அதோட இந்த குக்கீஸ் வந்து நம்ம கொக்கோ ஆட் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்னோபால் எஃபெக்ட்லேயே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கொக்கோ பவுட்ரு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணணும். பிகாஸ் வந்துட்டு ரொம்ப கசப்புத்தன்மை ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வேணுன்ற அளவுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்ன பிராண்ட் நீங்கள் வாங்குறீங்க, அதோட இது எப்படி இருக்குது, ஹாட் எப்படி இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கி பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம வந்து கிளிங் ரேப் பண்ணிடலாம். உருட்டிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். சைடில் கிராக்ஸ் வரும், அது நம்ம லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி டச் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாகிடும். இது பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஐசிங் சுகரில் நம்ம வந்துட்டு மேலே போட்டு நீங்கள் கொஞ்சம் இது படுற அளவுக்கு நம்ம வந்துட்டு வைக்கலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு சாக்லேட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, உள்ளே வந்து ஸ்டஃபிங் வைக்கிறீங்க அப்படின்னும் போது இதை லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணணும்னா இது சாக்லேட்டுன்னு நான் சும்மா வச்சு காமிக்கிறேன். இது மாதிரி சாக்லேட்டை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே இது மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பால் மேலே திரும்ப உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு ரொம்பவும் வந்து உருட்டிட்டு ரொம்பவும் வந்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி உள்ளே ஸ்டஃப் வைக்கும்போது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் ஐசிங் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் சுகர் கூட வந்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. சைட்லேயுமே வந்துட்டு இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு குக்கி பேட்டரியும் நீங்கள் வந்து பால்ஸாக வந்துட்டு மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐசிங் சுகரில் டிப் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பேட்டரி எல்லாமே வந்துட்டு குக்கீஸாக நீங்கள் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்துட்டு சைடில்
பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம என்ன சைஸில் போட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் ஆனதுக்கப்புறம் எந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்கும்போது ஒரு ஸ்னோபால் எஃபெக்ட் வந்துட்டு கிடைக்குது. அதனால தான் இதை வந்துட்டு நம்ம ஸ்னோபால் சாக்கோ குக்கீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிறிஸ்மஸ்க்கு ஒரு ஸ்பெஷலான குக்கீஸ். இது நீங்கள் வந்துட்டு வெளியில் வாங்கி சாப்பிட்றதுக்கு வீக்லி ரெடி பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 1 மந்த்துக்கு மேலேயே வந்துட்டு ஒரு அந்த க்ரன்ச்சினஸோடையே நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஸ்னோபால் குக்கீஸ் பார்த்தோம். அதோடு சேர்த்து இப்போ நம்ம ஜிஞ்சர் பிரெட் குக்கீஸும் நம்ம பார்த்துடலாம். இந்த ஜிஞ்சர் பிரெட் குக்கீஸ் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது வந்து டிசம்பர் மாதம் அப்படின்னாலே வந்துட்டு இது வந்து அந்தளவுக்கு வந்துட்டு இல்லாமல் யாருமே வந்துட்டு செலிப்ரேட் பண்ண முடியாது. அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு டெலிஷியஸான ஒரு குக்கீஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்னு லைட்டாக வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வாட்டரை ஆட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வர அளவு சுகர் எல்லாமே கரைஞ்சி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு வந்துட்டு நீங்கள்
இப்போ ஓடிஜி வந்துட்டு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம இப்போ பேக் பண்ண போகிறோம். இது வந்து ஹீட் வந்துட்டு ஒவ்வொரு அவனுக்கும் வேரி ஆகும். நாம் வைக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 10 to 15 மினிட்ஸ் வரல நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். வணக்கம்.